சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா துர்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. புஷ்பா யாருங்கிற விஷயம். அவங்களோட ஃபோட்டோ ஆதாரத்தோட எல்லாத்தையும் பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய கேடி அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறதுக்காக வராங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. வீசியே வந்து சுத்தமா போமாட்டிது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். எதுக்காக புஷ்பா அதிகாரியை பார்த்து லைட்டாக வந்து ஜர்க்கானா முக்காட்லாம் வந்து போட்டுக்கிட்டாலே இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னவா இருக்கும்? சதி வேலை யார் செஞ்சதா இருக்கும்? அவக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்குது. என்ன பண்ணலாம்? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஃபோட்டோ எடுத்து நம்ம இருக்கிற சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் வந்து அமுச்சு வச்சுருவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க வந்து மாட்ட போகிறாங்கல்ல. அதுக்கான ஃபோட்டோ ஆதாரம் எல்லாத்தையும் வந்து ஒருத்தவங்க புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை தான் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க துர்காவோட அசிஸ்டண்ட். மேடம், நான் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து காட்டணும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? இது முக்கியமான ஃபைலாம், நீங்கள் தான் வந்து சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. சரி சரி, கண்டுபிடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து ஃபுல் ஃபைலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபைலை வந்து வாங்கும்போதே ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது. அதை வந்து துர்கா வந்து சரியாக வந்து கவனிக்கல. என்னது இவ்வளோ பெரிய கேடியா இருக்காளே! இதில ஃபோட்டோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபோட்டோ எதுவுமே இல்ல. மேடம், உங்களுக்கு கால் கீழ இருக்கு பாருங்க. நான் எடுத்து தரேன்னு சொல்லி ஃபோட்டோவ கான்ஸ்டபிள் அவங்க பக்கம் இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துர்கா வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஓ! புஷ்பா தான் அந்த ஆளா? ஈஸியா வந்து அவள கூட்டிட்டு போயிரலாம். சார், இன்னும் நான் 1/2 மணி நேரத்தில இவங்கள வந்து புடிச்சு காட்டுறேன். வாவ்! சூப்பர்மா! எப்படிம்மா உன்னால முடியும்? சார், கண்டிப்பா முடியும் சார். 1/2 மணி நேரத்தில என் ஸ்டேஷன்ல புஷ்பா வந்து இருப்பா சார். அவ சொந்த பேர் வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவ பேரு என்ன ஏதுன்னுலாம் தெரியாதும்மா. எந்த இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு பேர் வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டீம் வேணுமா? எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரத்தில புடிக்கிறீங்கன்னு சொன்னா, அவங்க எங்க இருப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார். என் எதிர் வீட்ல தான் அவ வந்து இருக்கா. அதனால தான் சொன்னேன். அப்படியாம்மா! சூப்பர்ம்மா! பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. இந்த ஆதாரத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வேக வேகமா வந்து துர்கா மாறி வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. "எல்லாரும் இங்க வாங்க. புஷ்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, ஏற்கனவே வந்து அம்மா, அம்மம்மாங்கிற மாரி புஷ்பா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சாட்டையால வந்து அடிச்சதுனால. தாராவும் சங்கரபாண்டியனும் இப்ப தான் வந்து வெந்நீர் ஒத்தனம் குடுத்துட்டு, அப்படியே கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன இவ வேற ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கா? எதுவும் சொத்து வேணும்னு கேட்க வந்திருக்காளோ? ஆமா, எனக்கு தான் யாரும் தரமாட்டீங்க. மத்த எல்லாருக்கும் தான் அள்ளி அள்ளி குடுப்பீங்களேங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து சொல்லும்போது, மைண்ட் வாய்ஸ வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அமைதியா வா. எதுக்கு வந்ததும் வராதம்மா, இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? உன்னை யார் முதல்ல வீட்டுக்குள்ள வுட்டா? நான் ஒண்ணும் எதுத்த வீட்டு பொண்ணாலாம் இந்த வீட்டுக்கு வரல. நான் அதிகாரியா வந்திருக்கேன். என்ன தடுக்க யாராலயும் முடியாது. எதுக்கு இந்த அளவு கத்திக்கிட்டு இருக்க? தேவியம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்கங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கேட்டோனே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க அம்மா என்ன செஞ்சாலும் நல்லதுக்கா தான் இருக்கும். அமைதியா வந்து சொல்றத கேளுங்க. உங்க வீட்ல இத்தன நாளா விருந்தாளிங்கிற மாரி தங்க வச்சிருக்கீங்களே, அவ யார் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சங்கரபாண்டி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. சிஸ்டர், இவ ஃபைல் வச்சிருக்கா. புஷ்பா சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டா. ஏய், அவ்வளோ சீக்கிரம்லாம் புஷ்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதுடா. அப்படின்னு சொல்லும்போது, புஷ்பா யாருங்கிற விஷயத்த நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். அவ மிகப்பெரிய கேடி. அவள தான் என் டீமே வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏதோ எதார்த்தமா வந்து அவ கிட்ட பேசினதுனால, அவ யார் ஏது ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அவள வந்து கூட்டிட்டு வந்து போப்போறேன் அப்படின்னு சொன்னோனே, புஷ்பாலாம் அப்படிப்பட்டவலாம் கிடையாதுன்னு சூர்யா வந்து அந்த இடத்துல வந்து சாதகமா வந்து பேசுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, தெரியாது. அப்புறம் எப்படி இது மாரி சொல்றீங்க? ஏன்னா, எங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, இவ வேற ஆதாரத்தோட வந்திருக்காளா? இல்ல நார்மலா வந்திருக்காளான்னு தெரியலையே! சூர்யா, அப்படி யாரும் இந்த காலத்தில வந்து நம்ப முடியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சவங்க நான் இருந்தாலும் கூட, என்ன ஏதுன்னு துர்கா வந்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. சிஸ்டர் எப்படி வந்து புஷ்பாவ வந்து கோத்து விட்டுட்டாங்க பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, என் கையில இருக்கிற ஆதாரம் நிச்சயம் வந்து இருக்கு. அவ தான் கேடிங்கிற விஷயத்த என்னால நிரூபிக்க முடியும். சிஸ்டர், இப்ப நீங்க அவளுக்கு ஆப்பு வைக்கிற மாரி பேசுனீங்கன்னா, புஷ்பா கீழ இறங்கி வந்தா என்ன ஆகும்? அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. நம்ப துர்கா இத வந்து பார்த்தோன்னே தாரா வந்து சமாளிக்கிறாங்க. "உனக்கும் புஷ்பாவுக்கும் ஆகவே ஆகாது. உன்னோட அதிகாரத்த பயன்படுத்திக்கிட்டு நீ இப்படியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்றியான்னு" சொல்லி சொன்னோனே, ஒண்ணுமே புரியாம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தாரா, "அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? எனக்கும் உனக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தமே கிடையாதுங்கிற" மாரி பேசுறாங்க. ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளதான். இந்த ஃபைல வந்து படிச்சு பாருங்க. சூர்யா, ஃபைல வாங்கி படிச்சு பாருப்பா. ஆதாரத்தோட வந்திருக்கா. அவ ஒண்ணும் எதிர்த்த வீட்டு பொண்ணு துர்காவா வரல.
தேவிக்கு அம்மாவாலாம் வரல. எய்த்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுங்க. ஆனா இப்படியெல்லாம் வந்து சொல்லாதீங்க. என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து அமைதியா வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சூர்யா ஃபைல் எல்லாம் படிச்சு பார்க்குறாங்க. "என்னம்மா இப்படியெல்லாம் வந்திருக்கு?" "எங்க டீமுக்கு அவ்வளோ ஒரு க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் இது மாரி வந்திருக்காங்க. இப்போ உங்க வீட்ல இது மாரி தங்கியிருக்காங்கன்னா, யாருக்கு தெரியும்? உங்க வீட்ல ஏதாவது வந்து காணாம போயிருந்தா, அது நிச்சயம் வந்து அவங்க தான் காரணமா இருப்பாங்கன்னு" சொல்லி, அந்த இடத்துல வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. "இப்ப நான் புஷ்பாவ கூட்டிட்டு போப்போறேன். யாராவது தடுத்தீங்க, அப்புறம் அவ்வளதான். எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. கையில இருக்கிற ஆதாரம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற" மாரி நம்ம துர்கா வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து வேக வேகமா வந்து மாடிக்கு வந்து போறாங்க. "வாடி உன்ன இழுத்துட்டு போறேன்." "சூர்யா என்ன ஆச்சு? ஏன் என்ன இழுத்துட்டு போறீங்கன்னோனே" சூர்யா வந்து கண்டுக்காம இருக்காங்க. எல்லாம் உண்மையும் தெரிஞ்சோனே, "நீ யாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொன்னோனே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல புஷ்பா. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்கா." "ஆமா சூர்யா, ஆமா. அதுவா தான் உண்மையா இருக்குங்கிற" மாரி புஷ்பாவ பத்தி தெரியாத மாரியே வந்து நடிக்கிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து, "நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்கேருந்து போ. நான் உன்ன காப்பாத்திர்றேங்கிற" மாரி புஷ்பா கிட்ட சொன்னோனே, "சரி சூர்யா, உங்க மனசுல இது மாரி விழுந்துருச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரம் வந்து வெளில வருவேன். எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்லங்கிறத நிரூபிச்சுட்டே நான் இந்த வீட்டுக்கு வரேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா உங்க குழந்தைக்காக நான் எப்படிப்பட்ட பரிகாரத்தெல்லாம் செஞ்சேன். தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லி தாராவும், சந்திரபாண்டி பிளஸ் புஷ்பாவும் சொன்னனால யோசிக்கிற மாரி தான் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுங்க. சதி செய்றவன் நல்லவங்கிறத காட்டிக்கணும்னா, இது மாரி பெர்ஃபார்ம் பண்ண தான் செய்வா. நான் இவள கூட்டிட்டு போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, தாரா தாரான்னு கூட்டிட்டு போறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "சூர்யா ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா." உடனே வந்து, சரி நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லி வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா உடனே வந்து பார்வதி வந்து